ஏய் யாரை கேட்ற எபிசோட முடிச்சிங்க கொய்யால. வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். சொன்ன மாதிரியே எபிசோட் 2 ஓட வந்துட்டேன். டேர்டெவில் போனாங்க என்னோட எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ரியல் லைஃப் கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டோரியை கொண்டு வந்து இந்த சீரிஸ்க்கு வந்து பிளாட்டா அமைச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிய வந்துடும். அண்ட் இந்த எபிசோட்ல வந்திருக்க இந்த ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் ஸ்பைடர்மேனோட ஃபியூச்சருக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பேசுவோம். சோ வளவலன் பேசாம இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம் வில்சன் ஃபிஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி மேயரா மாறிட்டாரு அப்படின்றத. அண்ட் இந்த எபிசோட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா டைம் ஸ்கொயர்ல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே வில்சன் ஃபிஸ்க் அப்பியர் ஆகி அங்க இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நியூயார்க் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு, மொத்தமா கிரைம்னால சூழ்ந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கவலைப்படாதீங்க, இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வந்துருவோம், நம்ம வந்து பழையபடி திரும்பிடுவோம், நம்மளாலே பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஸ்கல் சிம்பிள் நெஞ்சில வச்சுக்கிட்டு கன்னோட சுத்திட்டு இருக்க ஒரு விஜிலாண்டேவோ இல்லனா ஒரு ஸ்பைடர் அவுட்ஃபிட்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்க ஒருத்தனோ இல்லனா டெவில் ஹார்ன்ஸ் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க ஒருத்தனோ நமக்கு தேவையில்லை. அவங்க இல்லாமலே நம்மளால வந்து வாழ முடியும், மயர்ல முடியும். கொய்யால அந்த விஜிலாண்டேஸ்லாம் இப்போ இல்லைனா பாதி பேர் உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து வில்சன் ஃபிஸ்க்கே தெரியும். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஒரு டவுட் வருது. வில்சன் ஃபிஸ்க் வந்து ஒரு நல்ல மனுஷனா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாமே ஓகே. அவனுக்கே தெரியும் டேர்டெவில் மட்டும் இல்லைனா இந்நேரத்துக்கு வந்து வில்சன் ஃபிஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவன் ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டான். ஸோ டேர்டெவில் கிரைம்ஸை ஃபைட் பண்ற ஒருத்தன் அப்படின்றது வந்து கிங்பினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜிலாண்டேஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஆன்டி விஜிலாண்டே ப்ரோக்ராம் மாதிரி அவன் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவனுக்குள்ள அந்த ஒரு ஈகோ இன்னுமே இருக்க தான் செய்யுது. என்னதான் அவன் சிட்டிக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் விஜிலாண்டேஸோட ஹெல்ப் நமக்கு தேவை, போலீஸே அதோட வேலையை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட தான் இருக்கான். அண்ட் ஹேவிங் செட் தட் இவர் சொல்லியிருக்க இந்த 3 விஜிலாண்டேஸ்மே நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமான எல்லாருக்குமே பிடிச்ச விஜிலாண்டேஸ். பனிஷரை வந்து நம்ம இந்த சீரிஸ்லேயே பார்க்க தான் போறோம். மேபி அடுத்த எபிசோட்லேயே பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. பனிஷருக்கு இந்த சீரிஸ்ல ஒரு பெரிய ரோலே இருக்கும் போல இருக்கு. நான் முன்னாடி வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சின்னதா பனிஷர் வந்து இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணி வச்சுட்டு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் வரப்போதில்லை. அடுத்த வருஷம் ஒரு 1 hour ஸ்பெஷல் பிரசன்டேஷன் மாதிரி வந்து அடுத்த வருஷம் டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன செட்டப்புக்கு மட்டும் தான் பனிஷர் வந்து இந்த சீரிஸ்ல வருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் பனிஷருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராவே தெரியுது. அது என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். சோ ஸ்பைடர்மேனை பத்தியும் கிங்பின் வந்து பேசியிருக்காரு. ஸ்பைடர்மேன், டேர்டெவில், கிங்பின், பனிஷர் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ரீட் லெவல் கேரக்டர்ஸையும் வச்சு ஒரு படத்துல பார்க்க முடியுமா, ஒரே ப்ராஜெக்ட்ல பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் பாசிபிள். பட் அது ஸ்பைடர்மேன் 4ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் அந்த ஸ்பைடர்மேன் 4 ஒரு கிரவுண்டடான படமா இருக்க போதா இல்ல மல்டிவர்சல் படமா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வாரம் கிரவுண்டடா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வருது, இன்னொரு வாரம் வந்து பயங்கரமான ஒரு பெரிய மல்டிவர்சல் மூவியா இருக்க போதுன்னு சொல்லி லீக் வருது. சோ என்னதான் நடக்குது அப்படின்றது வந்து இன்னும் கிளியரா தெரியல. பட் ஒரு விஷயம் என்ன நிச்சயம்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். இந்த ஸ்பைடர்மேன், டேர்டெவில், கிங்பின் இவங்களோட ஸ்டோரி எல்லாமே ஒரு இடத்துல வந்து முடியறத ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பட் அது எப்போ அப்படின்றத ஒரு கேள்வி. சோ வில்சன் ஃபிஸ்க் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம் ஸ்கொயரோட ஒரு ஒயிட் ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸ் இருந்திருக்கும். இதை வந்து நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். இந்த ராஜர்ஸ் மியூசிக்கல் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கை சீரிஸ்ல ஒன்று வந்திருக்கும். அதுக்கான ஒரு ஈஸ்டர் எக் இருக்கும். ஹார்லம்ஸ் பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒன்று இருக்கும். அது வந்து லூக் கேஜ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் அப்படியே அந்த ராஜர்ஸ் மியூசிக்கல் பேண்டுக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த பிங்கோ டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரெடிபிள் ஹல்க்ல நம்ம அந்த ஜூஸ் பாட்டில் பார்த்திருப்போம். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அப்படியே ரைட்ல வந்தீங்கன்னா பின் வேன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப்ல வந்து நம்ம ஒரு கம்பெனியை பார்த்திருப்போம். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி MCU-க்குள்ள இருக்கிறதுனால நிறைய ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு போயிட்டு இருக்காங்க. பட் MCU கேரக்டர்ஸ் வந்து இந்த சீரிஸ்ல அப்பியர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து லீக் ஆன ஒரு ட்ரெய்லர்ல வந்து கமாலா கானோட அப்பா இந்த சீரிஸ்ல இருக்க போறாரு அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன MCU கேரக்டர்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கே தவிர்த்து பெரிய MCU கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். மேக்ஸிமம் நீ வேணா ஹாக்கை ஆர் கேட் பிஷப் வேணா எதிர்பார்க்கலாமே தவிர்த்து ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் எதிர்பார்க்கறதுன்றது வந்து கொஞ்சம் ஓவரான விஷயம் தான். ஸ்பைடர்மேன்லாம் எதிர்பார்க்காதீங்க, வாய்ப்பே இல்லை வரதுக்கு. ஸோ வில்சன் ஃபிஸ்க் இந்த மாதிரி விஜிலாண்டேஸ்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்றது வந்து பேசிட்டு இருக்கத மேட் மொடாக் அவரோட வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த சீன் அப்படியே முடிய ஹெக்டர் அயாலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஜிலாண்டே, ஸோ இவர் தான் வந்து ஒயிட் டைகர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வரப்போறாரு. இந்த பியோட்டோ ரீகோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷோட ஒரு டெரிவேட்டிவ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவர். ஸோ இந்த ஒயிட் டைகர் அப்படின்றது வந்து பேசிக்கலி பிளாக் பேந்தர் மாதிரி தான். பிளாக் பேந்தருக்கு வந்து எப்படி இந்த ஹார்ட் ஷேப் ஹர்பை வந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த பிளாக் பேந்தர் பவர்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆம்லெட்னு ஒன்று இருக்கும், அந்த செயின் மாதிரி ஒன்று இருக்கும், ஒயிட் டைகரோட செயின் மாதிரி ஒன்று இருக்கும். அதை போட்டுக்கிட்டாங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒயிட் டைகரோட பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கல்ச்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி அந்த பிளாக் பேந்தர் அப்படின்ற மேண்டில் வந்து அவங்களோட ஃபேமிலியிலே அடுத்தடுத்து ஒருத்தரா மாறி போயிட்டு இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஒயிட் டைகர் அப்படின்ற மேண்டிலும் ஒருத்தரா மாறி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இது ஹெக்டர் அயாலா கிட்ட இருக்கு. இந்த ஒயிட் டைகரா நடிச்சிருக்க, அதாவது இந்த ஹெக்டர் அயாலாவா நடிச்சிருக்க ஆக்டரான கமார் டே லோஸ் ரேயஸ் இவர் வந்து 2023ல கேன்சர்னால இறந்துட்டாரு. ஸோ எபிசோட்
எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவர் வந்து டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. அதனால இந்த சீசன்ல இவர் இறந்து போறதுக்கான சான்சஸ் அதிகம். இவர் இறந்து போய் இந்த ஒயிட் டைகர் அப்படின்ற மேண்டில் வந்து ஏவா அயாலா, அதாவது ஹெக்டர் அயாலாவோட தங்கச்சி தான் ஏவா அயாலா. ஹெக்டர் அயாலா செத்ததுக்கு அப்புறம் தான் ஏவா அயாலா வந்து ஒயிட் டைகரா மாறி இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டோரி லைனை நம்ம வந்து இந்த லைவ் ஆக்ஷன்லயும் பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் வந்து இந்த சப்வேக்குள்ள இறங்கி போயிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ரெண்டு மர்ம நபர் ஒரு இன்னசென்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹெக்டர் அயாலா வந்து பொறுத்துக்க முடியாம, யாரா நீங்க, அவன் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கான், அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு சண்டை போட அவன் வந்து ஓடிடுறான். அந்த இன்னசென்ட் பேர் வந்து நிக்கிடாரஸ். அவன் வந்து தெரிச்சு ஓடிடுறான். சோ ஹெக்டர் அயாலாக்கும் மீதி இருந்த அந்த ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்ததுல ஒருத்தன் வந்து தடிக்கி போயிட்டு ட்ரெயின்ல விழுந்து செத்துறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கால அவன் எழுந்து நின்று கன் நீட்டி, நாங்க நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட், கையை தூக்கு, யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்விஸ்ட் கொடுத்துறாங்க. சோ ஆரம்பத்துல இதை பார்க்கும்போது மேபி கிங் பின் செட் பண்ண ஒரு ட்ராப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் விஜிலாண்டேஸை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா மாதிரி பண்ணி ஹெக்டர் அயாலா வந்து ட்ராப்ல விழ வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் சீரிஸ் போக போக அதுவும் அந்த எண்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இது ட்ராப் மாதிரி தெரியல, இது வேற ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சியான ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து இவங்க பண்ண பாக்குறாங்க அப்படின்றது வந்து எண்ட்ல தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அது என்னன்றத எண்டிங் சீன் அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ வந்து ஹெக்டர் அயாலா வந்து ஒருத்தரை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பழிய போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ நான் ஏன் காமிக்ஸ்ல பார்த்த மாதிரி ஏவா அயாலா வந்து ஒயிட் டைகரா மாறலாம் எம்சியூக்குள்ள அப்படின்ற மாதிரி சொன்னா, ஹெக்டர் அயா மேல இவர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி சூட்டப்படும். பட் அவர் வந்து பண்ணிருக்க மாட்டாரு. அதை வந்து மேட் மோடாக் டிஃபெண்ட் பண்ணுவாரு. எப்படி நம்ம இந்த சீரிஸ்லயே கூட பார்த்திருப்போம். மேட் மோடாக் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு ஹெக்டர் அயாலாவை பார்த்து அவர்கிட்ட பேசுவாரு. இந்த மாதிரி நீ தான் உண்மையாவே அவனை கொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து நான் அவனை கொல்லலாம் இல்ல, நான் எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. அவனுக்கு வந்து ஏதோ ரவுடிங் மாதிரி இருந்தாங்க, நான் காப்பாத்த தான் போனேன், அப்புறம் தான் வந்து அவனுக்கு போலீஸ்ன்றதை ரிவீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அண்ட் மேட் மோடாக் ஹெக்டர் அயாலாவோட ஹார்ட் பீட்டை கவனிச்சு இவன் வந்து பொய் சொல்லல, இவரோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு, சோ இவன் வந்து பொய் சொல்லல அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறாரு. நீ வேற ஏதாவது என்கிட்ட வந்து மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மேட் மோடாக் கேட்கும்போது இவரோட ஹார்ட் பீட் வந்து படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. இவர் வந்து கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாரு. அது மூலியமா தெரியுது இவன் வந்து வேற எதையோ மறைக்கிறான், பட் இவன் மேல அந்த அளவுக்கு பெரிய தப்பு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மேட் மோடாக் வந்து ஹெக்டர் அயாலாக்கு ஒரு லாயரா வராரு. சோ இதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் காமிக்ஸ்ல நடந்திருக்கும். மேட் மோடாக் வந்து ஹெக்டர் அயாலாக்கு லாயரா வந்து இவர் வந்து டிஃபெண்ட் பண்ண பாப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்டோரியோட எண்ட்ல வந்து ஹெக்டர் அயாலா இறந்து போயிடுவாரு. சோ ப்ராபபிலி அதே மாதிரி நடந்து எம்சியூக்குள்ளயும் ஏவா அயாலா அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த மேண்டில் பாஸ் ஆகலாம். சோ இது ஸ்பாயிலர்னு சொல்றதா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த கேரக்டர்ல நடிச்ச ஆக்டரே இப்ப இல்ல அப்படின்னா அந்த கேரக்டர் கண்டினியூ பண்றதுன்றது கஷ்டம். சோ ப்ராபபிலி இந்த சீரிஸோட எண்ட்ல அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. வில்சன் ஃபிஸ்க் வந்து அவரோட மேயர் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. தலைவனுக்கு வந்து இந்த நார்மலான இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அவரை போய் மீட் பண்ணணும், இவரை போய் மீட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து என்னோட சிட்டிக்கு வந்து நல்லது பண்ண விடுங்கடா அப்படின்ற மாதிரி கையெல்லாம் துருதுருன்னு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரோட்ல இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டிராபிக்காக என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா ஒரு பெரிய ஓட்டை. அந்த ஓட்டை அடங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. எல்லாரும் போயிட்டு பரபரப்பா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்றதே தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய நடக்குது. பிபி யூரிக் வந்து வில்சன் ஃபிஸ்க் அதாவது மேயரை வந்து அவரோட ஆபீஸ்ல போய் பாக்குறாங்க. சோ இந்த பிபி யூரிக் அப்படின்றவங்க யாருன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து நம்ம பென் யூரிக் அப்படின்ற ஒருத்தரை பார்த்திருப்போம். நியூயார்க் புல்லட்டின்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. அவரை வந்து வில்சன் ஃபிஸ்க் கொன்னு இருப்பாரு. சோ அந்த விஷயம் வந்து இந்த பிபி யூரிக்கு தெரியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. சோ பிபி யூரிக்கோட அங்கிள் தான் பென் யூரிக். சோ இவங்களை வந்து வில்சன் ஃபிஸ்க் அவரோட ஹெல்ப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அண்ட் வில்சன் ஃபிஸ்க் கமிஷனர் கேலோவை போய் மீட் பண்றாரு. அண்ட் கமிஷனர் கேலோ வந்து இவர் வந்து கிரிமினலா இருக்கும்போது வில்சன் ஃபிஸ்க்கு அகைன்ஸ்டா சண்டை போட்ட ஒரு சில காப்ஸ்ல அவரும் ஒருத்தர். இப்போ வந்து வில்சன் ஃபிஸ்க் மேயரா மாறிட்டதுக்கு அப்புறம் உன் கண்ட்ரோல் எல்லாம் உனக்காகலாம் என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண வராரு. அண்ட் அந்த நேரத்துல வில்சன் ஃபிஸ்க் வந்து கமிஷனர் கேலோவோட ஒரு கள்ள தொடர்புல பிறந்த ஒரு பையனை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி கமிஷனர் கேலோவை வேலையில இருக்க வச்சுக்கிறாரு. அவரும் வேற வழி இல்லாம வில்சன் ஃபிஸ்க் கீழ வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கான முழுக்க காரணம் கமிஷனர் கேலோ வந்து வில்சன் ஃபிஸ்க் கிட்ட கொஞ்சம் தெனாவட்டா பேசியிருப்பாரு. அண்ட் வில்சன் ஃபிஸ்க்கும் வெனஸாவும் கப்பிள் தெரப்பி போறாங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குல்ல. அதாவது கிட்டத்தட்ட இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அண்ட் அந்த தெரபிஸ்ட் யாருன்னா வேற யாரும் கிடையாது, மேட் மோடாக்கோட புது கேர்ள் ஃப்ரெண்டான ஹீத்தர் கிளென் தான். சோ ஹீத்தர் கிளெனோட கவுன்சிலிங்ல ஒரு கப்பிள் தெரப்பி மாதிரி இவங்க வந்திருக்காங்க. சோ இதுக்கான அப்பாயின்மெண்ட் இவங்க எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா, வில்சன் ஃபிஸ்கோட புது அசிஸ்டன்டான பக் கேஷ்மன் வந்து ஹீத்தர் கிளென் வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த பக் கேஷ்மனும் வந்திருப்பான். சோ அது மூலமா கான்டாக்ட் பிடிச்சி இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது இன்னொருத்தன ஒரு மாதிரி கிரீப்பியா வந்திருப்பான். அவன் வந்து யாரு இன்னும் எக்ஸாக்ட்டா தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவன் தான் மியூஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது, இவன் தான் மியூஸா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். சோ வில்சன் ஃபிஸ்கோட கதை இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மேட் மோடாக் வந்து ஹெக்டர் அயாலா தான் ஒயிட் டைகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட்டர் செரியோட ஹெல்ப் மூலமா கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் ஹெக்டர் அயாலா வந்து தாங்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மேட் மோடாக் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் மேட் மோடாக் வந்து செரி கிட்ட இன்னொரு வேலையும் கொடுத்திருப்பாரு. நீ போயிட்டு அந்த சப்வேல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுனால ஒரு பையன், அவனை போய் கண்டுபிடி, அவன் இருந்தா தான் நம்மளால வந்து இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பிகாஸ் இந்த கேஸ் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, ஹெக்டர் அயாலா யாரையும் காப்பாத்துறதுக்காக சண்டை போடல, ரெண்டு போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க, ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு ஒருத்தனை கொன்னுட்டான், அங்க வந்து மூணாவதா ஒருத்தன் இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து சிச்சுவேஷனை மாத்தி வச்சிருக்காங்க. சோ ஹெக்டர் அயாலா பக்கம் நியாயம் இருக்கு, உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ்
பண்ணணும்னா அந்த ஒரு விட்னஸை நீ கொண்டு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி செரி கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு. பட் செரியால அந்த நிக்கி டாரஸ் எங்க இருக்கான் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால இப்ப வந்து மேட் மர்டாக் அவரே களத்துல இறங்குறாரு. அவரோட சென்சஸ் அண்ட் அவரோட இன்ஸ்டிங்ஸை வச்சு எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹெக்டர் அயலாவை அரெஸ்ட் பண்ணாரோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்ப வந்து அவர் பின்தொடர்றாரு. சோ பின்தொடர்றதுக்குனே போயிட்டு என்ன ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறாருன்னா இப்ப வந்து அவனுங்க நிக்கி டாரஸை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மேட் மர்டாக் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அதனால உடனடியாக இவனுங்க போய் சேர்றதுக்குள்ள நான் வந்து நிக்கி டாரஸோட வீட்டுக்கு போயிட்டு அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட் மர்டாக் நிக்கி டாரஸோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. சோ இவங்க அந்த இடத்துல வந்து நிக்கி டாரஸை கொல்றதுக்குள்ள நிக்கி டாரஸை விண்டோ வழியா எகிரி குச்சி போக வச்சு ஹெல்ப் பண்ணி காப்பாத்திடுறாரு மேட் மர்டாக். சோ ஒன்ஸ் நிக்கி டாரஸ் அந்த இடத்துல இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் மேட் மர்டாக்கும் அங்க வந்து அந்த போலீஸ்க்கும் பெரிய ஒரு சண்டை நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டேர்டெவில் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் தான் பண்றாரு. போலீஸை வந்து அடிக்க கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் தான் பண்ண பாக்குறாரு. பட் அவரால் முடியல. ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு சண்டையிலும் ஈடுபடாம இருந்திருக்காரு. அந்த மொத்த கோவமும் ஒன்னா சேர்ந்து வெளியே வந்து அங்க வந்த 2 போலீஸும் போட்டு போலன்னு பொளந்து கழுத்தெல்லாம் திருப்பி விட்டுறாரு. அவனுங்க இன்னும் உயிரோட இருக்கானுங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். டம்முன்னு ஒரு இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு வலிக்குது அதை பார்க்கும்போது. சோ தெரியல உயிரோட இருக்கானுங்களா, டேர்டெவில் கொல்ல ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியல. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு கத்து ஒன்னு கத்துவாரு. அதை பார்த்தோன்னே தான் டவுட் வந்துருச்சு. ஒருவேளை கொன்னுட்டேன்ற ஒரு காண்டில் கத்துறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பாப்போம் அடுத்த எபிசோட்ல தான் தெரிய வரும் அது. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த போலீஸ் கையில ஒரு சிம்பிள் இருக்கும். எஸ், நம்ம பனிஷரோட லோகோ இருக்கும். ஒரு புது பனிஷரோட லோகோன்னு சொல்லலாம். நெத்தியில வந்து ஒரு பிளாக் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கு. ரியல் லைஃப்ல ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பனிஷரோட லோகோவை எடுத்துக்கிட்டு அதை வந்து தப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. பனிஷர்னா நமக்கு எப்படி தெரியும்? சட்டத்துக்கு அடங்குற ஆள் கிடையாது பனிஷர். நிறைய பேரை கொல்லுவான் பனிஷர். பட் எஸ், நல்லவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அதெல்லாம் ஓகே தான். பட் இவனுங்க எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டானுங்கன்னா அந்த பனிஷர் அந்த ஸ்கல் லோகோ தான் ஜஸ்டிஸ், அதுதான் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி தப்பா அதை வந்து மாத்தி எடுத்துக்கிட்டானுங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியாவே மாறிச்சு நிஜ வாழ்க்கையில. அதுக்கப்புறம் மார்வல் வந்து பனிஷரோட லோகோவெல்லாம் மாத்தினாங்க. பனிஷரோட கேரக்டரே லிட்டரலா மாத்தலாம் பார்த்தாங்க. நீங்க போயிட்டு சும்மா ரீசென்ட்லி ரிலீஸ்டு பனிஷர் காமிக்ஸ்னு போட்டீங்கன்னா வேற ஒரு புது லோகோ மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அதை வந்து இவனுங்க ஒரு ஸ்டோரியாவே இந்த டேர்டெவில் பார்ன் அகைன்குள்ள கொண்டு வர பாக்குறது வந்து இட் இஸ் வெரி 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 போல்டு. இதை பண்றதுக்கு கட்ஸ் வேணும். அது எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சோ இங்க வந்து ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இந்த பனிஷரோட லோகோவை எடுத்துக்கிட்டு அதை அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. தப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம் அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு தெரியல. அந்த நிக்கி டாரஸ்ன்றவன் எதனா தப்பு பண்ணிருக்கானா இல்லனா தப்பு பண்ணலையா, எதுக்காக இவனுக்கு போயிட்டு அவனை போயிட்டு புடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் எதுவும் தெரியல. பட் இந்த பனிஷர் லோகோவை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிக்கி டாரஸை கொல்றதுக்கு தான் இவனுங்க வந்திருக்கானுங்க. டெஃபினட்டா பனிஷர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டான். சோ இது பயங்கரமான ஒரு டைரக்ஷன் எடுக்குது இந்த சீரீஸ்ல. இது எந்த மாதிரி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது மட்டும் பனிஷர் கண்ணுக்கு பட்டுச்சுனா, இது மட்டும் பிராங்க் கேசல் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவன் வந்து வெடிச்சிருவான். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு சீக்வன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் தலைவன் பனிஷர் என்னைக்கு வர போறான்னு தெரியல. பாப்போம் இந்த வெனஸ்டே இந்த எபிசோட் 3 வராரா இல்லையா அப்படின்றதெல்லாம் பாப்போம். சோ ஆல்ரெடி நான் எபிசோட் 1ல சொன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்திருக்காங்க இந்த சீரிஸ்க்கு. இதே மாதிரி ஒரு இன்டென்சிட்டியோட இந்த சீரிஸ் ஃபுல்லா போச்சுன்னா தரமா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ். ஹேவிங் செட் தட் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.